ஐயா சுவாமிகள் போதைப் பொருள்கள், போதை மருந்துகள், போதையேற்றும் பேச்சுகள் பற்றி எடுத்துக் கூற கூடுதல் அக்கறை காட்டினார். போதை என்பது கெட்டதென அவர் சொல்வதில்லை. இன்று கெட்டுப்போன மனிதர்களுக்கு போதை மருந்தும் போதைப் பொருளும் இல்லாமல் வாழ முடியாத நிலையுள்ளது. போதை தலைக்கேறுதல் அளவிடப்படலாம். போதை உடலில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். திருந்தி அல்லது ஒவ்வாமைக்கு போதை மருந்து பயன்படுத்தப்படுகிறது. நோயை தணிக்கவும் மருந்து பயன்படுத்தப்படுகிறது. சத்திர சிகிச்சைக்கு போதை பொருள் பயன்படுத்தப்படுகிறது. இன்று ஆகவும் கூடுதலாக பயன்படுத்தப்படும் மருந்து போதை மருந்துகளாகும். பயன்படுத்தப்படும் அளவுகள் ஒவ்வொரு தேவைக்கும் வேறுபடும். ஆனால் போதைப் பொருளை தடை செய்யும் கடுமையான சட்டங்களும் உள்ளன. போதை மருந்துகளுக்கு சட்டத்தில் விதிவிலக்கும் உள்ளது. சர்வதேச ரீதியான சட்டங்களும் இறுக்கமானவை. போதைப்பொருள் மனிதருக்கு அவசியமானதா என்று கேட்டால், கஞ்சா குடிக்கும் சாமிகளுக்கு அவசியம்தான் என்று போலி சாமிகளை சொல்லுகிறேன். ஆனால் மனிதருக்கு அவசியமில்லை என்று நான் சொல்லுவேன். உடலை பேண வேண்டியது மனிதரை பொறுத்தவரை கட்டாயமானது. உடல் பாதிக்கப்படக்கூடாதென்ற நல்லெண்ணம் மனிதனிடம் காணப்படுமானால் அவன் உடல் தொடர்பாக கவனமாக இருப்பான். அவன் உணவு சுகாதாரம் தொடர்பாக எடுக்கும் தீர்மானங்கள் சரியானதாக அமையுமானால் பெருமளவு போதை மருந்துகள் பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க முடியும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். அளவுக்கு அதிகமாக இன்பமும் ஆடம்பர மனப்பாங்கும் இயந்திரமயமான வாழ்க்கை முறைமையிலும் நாட்டம் அதிகரிக்குமானால் போதை மருந்து மட்டுமல்ல, போதைப் பொருள்களும் அவசியமாகும். இன்று பாடசாலையில் கற்கும் மாணவர்கள் நாள்தோறும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிறந்த தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைய சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது பெற்றோருக்கு சுமையாகவும் அமைகின்றது. மாணவர்களின் கல்வியையும் பாதிக்கின்றது. சில மாணவர்களை போதைப் பொருளுக்கும் அடிமையாக்குகின்றது. இந்த பிறந்த தின கொண்டாட்டம் ஏராளமான மனக்குழம்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. அப்படி இருந்தும் அதனை தடுக்க யாரும் முயற்சிப்பதில்லை. இந்த இளவயதில் மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை இல்லாமல் செய்வதற்காக பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கைவிட்டால் என்ன என்று என்னிடம் முத்தியா முனிவர் கேட்டார். யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவார் என்பது பிரச்சனை. பெற்றோரும் ஆசிரியர்களும் தான் பிள்ளைகள் அதனை உணரச் செய்ய வேண்டும் என்று முத்தியா முனிவர் சொல்வார். அது முடியாத காரியமும் இல்லை என்று சொல்லுவார். இவ்வாறான அவர் கருத்துக்களை சரியென ஏற்ற பலர் வாய் திறப்பதில்லை என்று முனிவர் அங்கலாய்ப்பார். அடுத்ததாக போதை பற்றி சொல்லும்போது மனித வாயிலிருந்து புறப்படும் சொல் இந்த போதைப் பொருள்களை விட பயங்கரமானது என்று முனிவர் சொன்னார். வாயிலிருந்து வெளிப்படும் சொல்லில் மயங்கி பலர் ஏமாற்றப்படுகிறார்கள். காதல் வயப்பட்ட ஆண்களும் பெண்களும் அழகில் மயங்கினார்கள் என்பதை விட வாய் வார்த்தைகளால் போதையேற்றப்பட்டார்கள் என்பதை உண்மையானது. கொடுக்கல் வாங்கல்களிலும் பலர் வாய்ச்சாலத்தை பயன்படுத்தி கடன் கொடுப்பவனை ஏமாற்றி இருக்கிறார்கள். பல வெட்டுக்களும் குத்துகளும் கொலைகளும் வைராக்கிய உணர்வுகளும் வாயிலிருந்து புறப்பட்ட சொற்களை ஏற்படுத்திய போதைதான் காரணமாகும் என்று முனிவர் சொல்வார். வாயிலிருந்து வெளிப்படும் சொற்கள் தேவை ஏற்பட்டால் போதை மருந்துகள் போல் இருக்க வேண்டும். போதை பொருள் போல இருக்கக்கூடாது. இதமான பேச்சு, அன்பான பேச்சு, மற்றவர்கள் விரும்பக்கூடிய விதமான பேச்சு. அந்த பேச்சு ஏற்றும் போதை உனக்கு மட்டுமல்ல மற்றவருக்கும் இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பேசி நீர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் மற்றவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற மன எண்ணத்துடன் பேசி அப்போது உண்மையில் எவருக்கும் வைராக்கியம் ஏற்படாது. அதற்காக எப்போதும் நாவடக்கம் அவசியமானது. பேசும்போது அளந்து பேசி தீமை ஏற்படாதவாறு பேச வேண்டும். முடியாத இடத்து மௌனமாக இருந்துவிடு. அப்போது போதை மருந்தும் தேவைப்படாது. போதைப் பொருளும் அவசியப்படாது. இல்லாவதில் சாராயமும் குடிக்க வேண்டி நேரிடலாம். நீர் எதிலாவது சாதனை படைக்க வேண்டுமானால் உன் பேச்சின் போது இல்லற வாழ்க்கையில் உன் இலக்கை உன் சாதனையை அடையும் வரை தம்பொட்டம் அடிக்காதே. கண் திருஷ்டி பொல்லாதது. தொழில் அது தொடர்பான ரகசியங்களை நீர் வெற்றி அடையும் வரை வெளிப்படுத்தாதே. வெளிப்படுத்துதல் உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் தடைகளை ஏற்படுத்தலாம். இலக்கை அடைந்த பின்னர் தன்னை போல் மற்றவரும் தன் இலக்கை அடைவதில் சாதனை படைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தொழில் ரகசியங்களையும் சாதனையாளர்கள் வெளிப்படுத்துவதை நாம் இன்று காண்கின்றோம். சாதனை படைத்தவர்கள் சரித்திரங்களும் தொழில் இரகசியங்களை எடுத்து காட்டுகின்றன. ஆனால் ஆன்மீக துறையில் சாதனை நோக்கி செல்கிறவர்களிடம் மறைப்பதற்கு எந்த ரகசியங்களும் இல்லை. அவர்கள் சுருக்கமாக சொல்லுவார்கள்.
அதிகமாக அலம்புவதில்லை. ஒவ்வொருவருக்கும் விளங்கக்கூடிய வகையில் ஆளுக்கு தக்க மாதிரி ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள். சில வேளைகள் மௌனமாகவும் இருந்து சாதித்து விடுவார்கள். அவர்களுடைய வாய்ச்சொற்கள் ஒருபோதும் எதிர்வினை, அதாவது தீய போதை ஏற்றுவதாக இருக்காது என்று முத்தியா முனிவர் சொல்லுவார். இதனை கேட்டு நான் அவரை பற்றி, அதாவது தன்னை பற்றியே முனிவர் மறைமுகமாக சொல்லுகிறார் என நினைத்துக் கொண்டேன். போதை தொடர்பில் இலக்கை அடைவதில் மேடை பேச்சாளர்களும் அரசியல்வாதிகளும் நாவடக்கமின்றி போதையை கற்பார்கள். அது பயங்கரவாதத்தையும் புரட்சிகளையும் தீ வைப்புகளையும் கொலைகளையும் தூண்டுவதாக இருப்பதை சரித்திரங்களும் எடுத்து காட்டுகின்றன. மேடை பேச்சின் மூலமாக மக்களுக்கு போதையேற்றி தலைமையையும் கைப்பற்றி விடுவார்கள். அவர்கள் நல்ல எண்ணத்துடன் மேடை பேச்சின் மூலமாக மக்களுக்கு போதையேற்றியவர்களாக இருந்தால் சொன்னது செய்வர்களாக இருப்பார்கள். அவர்களே கடவுள் அங்கீகரிப்பார். அப்படி இல்லாமல் பொய் பேசியவர்களாக இருந்தால் செய்வினைதன் சக்தியை வெளிப்படுத்தும். அப்போதுதான் அவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டவர்கள் அறுவடை காலத்தை விரைவுபடுத்த முயற்சிக்கிறார்கள். விளைச்சல் அதிகரிக்க விரும்புகிறார்கள். முன்னர் நெல் விளைய 6 மாதங்கள் எடுத்தன. இப்போது 3 மாதத்தில் விளைச்சல் தரும் நெல் இனமும் உள்ளது. அதிக விளைச்சலை திறன் நெல் இனமும் உள்ளது. புரிந்து கொண்டவன் இதனை பயன்படுத்துவான். இது போலத்தான் செய்வினையும் இப்போது விரைவாகவும் அதிகமாகவும் விளைச்சலை கொடுக்கின்றது. சிந்திக்கும் ஆற்றல் குறைந்தவர்களை அதற்கான அறிவை தேடி பெறாதவர்களும் புரிந்து கொள்வார்களா என்று பார்க்க கடவுள் இந்த கலியுகத்தை ஏற்படுத்தியுள்ளார் என ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். நான் அறிந்த ஞானத்தால் கலியுகம் என்பதை நானும் நம்புகிறேன். அதனை நீர் நம்புவீரா என கேட்டார். அது மட்டுமல்ல, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதும் உண்மையாகும் என்று சொன்னார். சுவரில் இருந்த பந்து நேரே என் முகத்தில் வந்து அடிப்பது போல நான் வெட்ட எதிரி என்னை நேரை வெட்டிய பொழுதுதான் நம்புவேனோ தெரியாது என்று நினைத்துக் கொண்டேன். ஆனால் அவருக்கு சொல்லவில்லை. அவருக்கு ஒரு பொன்முறுவலை அவர் வினாவுக்கு விடையாக கொடுத்தேன். கரோலி சப்பும் என்று சப்பு.